எதுக்கு இதை சொல்றேன்னா, திமுக வந்து மக்களுக்கு உள்ளன்போடு வாக்களித்த மக்களுக்கும் எதுவும் செய்யல. தனக்கு உதவி புரிந்த அரசு ஊழியர்களுக்கும் எதுவும் செய்யல என்பதற்கு. அதிலே ஒரு அமைப்பு என்ன சொல்லுதுன்னா, டாக்டர் சிஓ அமைப்பு என்ன சொல்லுதுன்னா, ராஜஸ்தான் உள்பட 7 மாநிலங்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். பொருளாதாரத்தில் முன்னேறிய தமிழக அரசு ஏன் நிறைவேற்ற மறுக்கிறது? எங்களை ஏன் ஏமாற்றுகிறது? இது அரசிதழில் வெளியே வந்தவுடன் இதை எதிர்த்து நாங்கள் கோர்ட்டுக்கு போக போகிறோம் அப்படின்னு இன்னைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக என்ன சொல்கிறாங்க, இப்போ இவங்க கொண்டு வந்திருக்க பழைய ஓய்வூதிய திட்டத்தின்படி அரசு ஊழியர்களுடைய மாதம் மாதம் பங்களிப்பு அளிக்க வேண்டியிருக்கு. அது மட்டுமல்ல, அதோடு அவங்களுடைய பணத்தை வைத்து தான் இவர்கள் இவர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொடுக்குறாங்க. அதை காட்டில என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற புதிய ஓய்வூதிய திட்டம் அரசு ஊழியருக்கு அறிவித்திருக்கிறது, இதை காட்டிலும் மேம்பட்டது என்று வேற அறிவிக்கிறார்கள். ஆக இவங்க அறிவித்தது பழைய ஓய்வூதிய திட்டம் என்று அறிவித்தது, அது நாடகம் வெளிச்சத்துக்கு வந்து விட்டது. அரசு ஊழியர்கள்லாம் ஏமாற்றத்திலே இருக்காங்க. இன்னைக்கு இன்னும் கூட இரவு பகலாக அரசு ஊழியர்கள் போராட்டம் பண்ணி இன்னைக்கு போலீஸே அடக்குமுறை செய்து அவர்களை இன்னைக்கு பெரிய இதில் ஆடுகளை அடைக்கிற மாதிரி இதில் அடைக்கி வச்சுறாங்க, மண்டபங்களில் அடைச்சி வைக்கிறாங்க.